ஹலோ ஆல், வெல்கம் டு ஜாப் அலர்ட் ஜோன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்பியிலேருந்து உங்களுக்கு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு மத்திய அரசு வேலை. இந்த வேலையை பற்றி தான் நம்ம இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹெச்பி, இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ HPCL இது ஒரு மத்திய அரசு வேலைங்க. இதில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் இல்லாமல் இப்படி வர்றது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஸோ கண்டிப்பாக நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், 19 ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது, 145 ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதோட பிரான்ச்சஸ் இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸஸ் அங்கங்கே இருக்குது. ஸோ எங்கே வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்கே தாங்க பிளேஸ்மெண்ட் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், அப்ளிகேஷன் டேட். ஸோ அப்ளிகேஷன் டேட் எப்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15th January, நேற்றுலேருந்துங்க. அப்ளிகேஷன் டேட் எண்டு 14th February. ஸோ 1 month சாலிடாக இருக்குது. மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ லேட்டாக அப்ளை பண்ணாதீங்க, உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. பாருங்கள், என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா பார்க்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல். ஸோ 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் பே ஸ்கேல் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் அடிஷ்னல் நிறைய பெனிஃபிட்ஸே இருக்குது. அதையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுறேன். வேகன்சி பார்த்தீங்கன்னா 130 இருக்குது. நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். மேக்ஸிமம் ஏஜ் 25 ஏஜ். ஸோ 3 years ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ டிப்ளமோக்கு வந்திருக்கு. அதனால் நான் பிஇ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிஇ படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பிஇக்குமே. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே நில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக ஃப்ரெஷரு இதுக்கு எலிஜிபிலிட்டி. இல்லைங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்குது, நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். கீழே நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் அபவ் பொசிஷன்ஸ். ஸோ இந்த 4 பொசிஷனுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்களுமே அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே பே ஸ்கேல் சேம் தான். ஸோ 65 வேக்கன்சி இருக்குது, 25 ஏஜ் அதுக்குமே. ஸோ 3 year ஃபுல். இதுக்கு எல்லாமே 3 years டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ இன்னொரு டவுட்மே உங்களுக்கு வரும், 12th standard முடிச்சுட்டு நான் டைரெக்டாக செகண்ட் இயர் டிப்ளமோ ஜாயின் பண்ணியிருந்தா நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக நீங்களுமே எலிஜிபிலிட்டி தான், நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்க்கு எல்லாருக்குமே இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்திங்கன்னா எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிப்ளமோ இன்ஜினியரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பிரான்ச்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல். ஸோ இந்த 4 படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். என்ன மாதிரி மார்க் இருக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொசிஷனுக்குமே இந்த 4 பொசிஷனுக்குமே 60% மார்க்கோடு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் உங்களோட டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கை. ஸோ SC/ST கேண்டிடேட்டாக இருந்தீங்க, PWBD கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 50% உங்களுக்கு போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஷார்ட் லிஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தாங்க. இது முடிச்சிட்டிங்க, அதுவுமே அப்ஜெக்டிவ் டைப் தான் உங்களுக்கு. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு சூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் CBT டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அது முடிச்சதும் குரூப் டாஸ்க்கு, குரூப் டிஸ்கஷன், ஸ்கில் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முடிச்ச அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் வரும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால். அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட், ரீசனிங் கொஸ்டின் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்பாங்க. பாருங்கள், டெக்னிக்கல் ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் இருக்கணும். ஸோ அதையுமே உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்குன்னா குரூப் டாஸ்க் இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுக்குமே உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பெனிஃபிட்ஸ் நான் சொன்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பேராகிராஃபே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சேலரி உங்களுக்கு பே ஸ்கேல் 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள். CTC மென்ஷன் ஹஸ் பீன் கால்குலேட்டட் எ மினிமம் பேஸ் லெவல் ஆஃப் பே கிரேட் அண்ட் இன்க்ளூட்ஸ் பேஸ் பே, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு,
டியர்னஸ் அலோவன்ஸு, ஸோ அலோவன்ஸு இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு இதெல்லாமே இருக்குது. ஸோ ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறையவே இருக்குது பாருங்கள். இன்க்ளூடிங் லைப்ரல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபார் எம்ப்ளாயீஸ் அண்ட் த டிபெண்டன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆல்சோ. ஸோ நல்ல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிவிடுங்க. ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாம். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ எல்லா எக்ஸாமினேஷன்லையுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட் வேலைக்கு. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுன்னு இதுக்கு ஒன்றும் பெருசாக பர்டிகுலராக கொடுக்கல, ஜென்ரல் மெடிக்கல் எக்ஸாம் தான். ஸோ அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் இஷ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்கும், போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆல் இண்டியா அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் இன் அவர் கண்ட்ரி. ஸோ கரண்ட்டில் எங்கே ஓப்பனிங்ஸ் இருக்கோ தமிழ்நாட்டில் ஃபுல்லாக 50% தமிழ்நாட்லேயும் நீங்கள் கிடைக்கும், 50% நீங்கள் உங்களுக்கு வேறு நாட்டிலையும் கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நான் ரெடி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்பிஜி பிளான்ஸ், பைப் லைன்ஸ் இந்த மாதிரி இதில் எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்கோ அங்கெல்லாம் நம்மளுக்கு போடுவாங்க. ஸோ ப்ரொபேஷன் அண்ட் ரிட்டன்ஷன் பாருங்கள், தி செலக்டட் ஆஃபீஸர்ஸ் வில் பி ஆன் ப்ரொபேஷன் ஃபார் 1 year ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஜாயினிங். ஸோ கவர்மெண்ட் ஜாப்லாம் இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாயின் பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆகிட்டதுக்கப்புறம் 1 year நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அதுக்கப்புறமா தான் நம்மளை கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பாஸ் பண்ணி உள்ளே போனாலே கன்ஃபர்மேஷன் தான், இருந்தாலும் அந்த 1 year நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஸோ அதுக்கு தானே நம்ம வேலைக்கும் ஜாயின் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சியில் 35 இருக்குது, எஸ்டியில் 17 இருக்குது, இடபிள்யூஎஸில் 23 இருக்குது, அன்ரிசர்வ்டில் 96 இருக்குது, ஓபிசி எம்பிசி இவங்களாம் பார்த்திங்கன்னா 63 இருக்குது. ஸோ டோட்டல் வேக்கன்சி 234 இருக்குங்க. இந்த வேக்கன்சியை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏஜ் லிமிட்டு நான் 25 சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஆஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும். அது வந்து 5 years கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் எம்பிசி பிசி ஓசி அந்த மாதிரி கேட்டகரியிலனா 3 years உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ 28 இருக்கவங்க பிசி எம்பிசி ஓசி அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூபிடியில் இருக்கவங்க 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 25னா +10 ஆட் பண்ணி 35 நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 25 இருக்குது, 5 years நீங்கள் ஆட் பண்ணி 30 yearsல இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல, இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ப்ராசஸ் பாருங்கள். ஸோ 15th Jan ஓப்பன் ஆகி 14th Feb லாஸ்ட் டேட்டு. நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே நான் அண்டர்லைன் பண்ணிக்கணும் இல்லையா, hindustan-petroleum.com அது உள்ளே போனீங்கன்னா கேரியர்ஸ், அது உள்ளே போனீங்கன்னா கரண்ட் ஓப்பனிங்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி போய் தான் அப்ளை பண்ணணும். வெறும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தாங்க, இதை கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஜென்ரல் கேட்டகரிக்கு இருக்குது, எஸ்சி எஸ்டிக்கு அப்யூஸாக கிடையாது, பிடபிள்யூபிடிக்குமே கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸ். ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ, பிசி எம்பிசி ஓசி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 rupees ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ 1180 rupees, 1180 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஸோ இன்னொன்று சொல்ல மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒன்று முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்ட் டைமாக டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கக்கூடாது, ஃபுல் டைம் 3 years அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆல் தி குவாலிஃபிகேஷன் ஷுட் பி கண்டிப்பாக ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் அப்படின்னு உங்கள் சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ பார்ட் டைம் கிடையாது. 12th முடித்தவங்க டைரெக்டாக டிப்ளமோ செகண்ட் இயர் ஜாயின் பண்ணவங்களும் ரெகுலர் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ முடித்தவங்களா இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலை ஜாப் அலர்ட் ஜோன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நியூவாக ஜாபை உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.